சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கான அறிவிப்புகள் 40,000 பணியிடங்கள் நிரப்பப்படும். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழகத்தில் காலியாக உள்ள 40,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். தமிழக அரசின் 2025 முதல் 2026 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்து உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கடந்த 4 ஆண்டுகளில் 57,000 அரசு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். பல்வேறு அரசு துறைகளில் காலியாக உள்ள 40,000 பணியிடங்கள் வரும் நிதியாண்டில் நிரப்பப்படும். 150 வகையான அரசு சேவைகளை இணைய வழியில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் அரசு ஊழியர்களுக்கு வங்கிகளில் கடன் பெற சலுகைகள் வழங்கப்படும். அரசு ஊழியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஈட்டிய விடுப்பு நாட்களுக்கு பண பலன் பெறும் திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும். அரசு ஊழியர்கள் ஈட்டிய விடுப்பு நாட்களை சரண் செய்து பணப்பலன் பெறலாம். அதன்படி 15 நாட்கள் வரை பண பலன் பெறும் திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படுகிறது என்று அறிவித்தார். மேலும் அவர் கூறியதாவது, வரும் நிதியாண்டில் 5 லட்சம் பேருக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்கப்படும். மேலும் நகர்ப்புற பகுதிகளில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய புதிய திட்டம். பெண்களின் பாதுகாப்புக்கு ரூபாய் 75 கோடி நிதி ஒதுக்கீடு. மேலும் ரூபாய் 125 கோடியில் 1000 ஆண்டு பழமையான கோயில்களுக்கு திருப்பணி செய்யப்படும். பழங்குடியினர் வாழ்வாதார கொள்கைக்கு ரூபாய் 10 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ரூபாய் 50 கோடியில் விசைத்தறி நவீனப்படுத்தும் திட்டம் கொண்டு வரப்படுகிறது என்றார். இந்நிலையில் அரசு ஊழியர்களுக்கு வங்கிகளில் கடன் பெற சலுகைகள் வழங்கப்படும் திட்டம். மேலும் அரசு ஊழியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஈட்டிய விடுப்பு நாட்களுக்கு பண பலன் பெறும் திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும். அரசு ஊழியர்கள் ஈட்டிய விடுப்பு நாட்களை சரண் செய்து பண பலன் பெறலாம். அதன்படி 15 நாட்கள் வரை பண பலன் பெறும் திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படுகிறது என்று அறிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் காலியாக உள்ள 40,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.